ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் 12th தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு தான். ஸோ ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th தான் இதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கிளர்க்கு, ஹவீல்தார், ஸோ ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐ இந்த மாதிரி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 1526 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 29,200லேருந்து 92,300 உங்களுக்கான சேலரி வரும். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா உங்களுக்கு பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்குமே ஃபீஸ் கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் பாருங்கள் 8th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் தான் பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப்லேருந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இதில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் பாருங்கள் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் வாரண்ட் ஆஃபீஸர் கேட்டகரி, ஸோ ஹவீல்தாரில் உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரி, இந்த மாதிரி டைப்பில் போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9th ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் பாருங்கள் 8th ஜூலை வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. பெண்கள்லாம் நிறைய பேர் விண்ணப்பிக்கணும், அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் போர்ட்டலில் போய் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி பாருங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது எல்லாமே ஆல் இண்டியா பேஸில் தான் உங்களுக்கான வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்தியா முழுக்க எங்கானாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு எங்கானாலும் போஸ்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 12th தான் இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனு. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 29,200லேருந்து 92,300 சேலரியாக வரும். ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு பாருங்கள் 25,500லேருந்து 81,100 உங்களுக்கான சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலே ஹவீல்தார் கேட்டகரியில் கிளர்க்கு இது எல்லாத்துக்குமே சேம் சேலரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ வேகன்சி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, படைகள், அதாவது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, இந்த சிஐஎஸ்எஃப் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய படைகள் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே அந்த வேகன்சி உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்தமாக ஒரு 1526 வேகன்சி வந்திருக்கு. அதில் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு இருக்குது. ஸோ எதுக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமாக 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் பாருங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th தான் கேட்டிருக்காங்க. 12th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th தான் மினிமம் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 8th ஜூலை தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 நீங்கள் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேட்டில் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இங்கே இருக்கும். இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை ஆவடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் உங்களுக்கான சென்டர் இருக்க போகுது. ஸோ இங்கே போய் தான் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அலாட்மெண்ட் ஆஃப் ரோல் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் இங்கே இதுக்கான ரோல் நம்பர் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு தனித்தனியாக உங்களுக்கு பாருங்கள் ரோல் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அது பாருங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 165 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஹைட் இருக்கணும். ஜஸ்ட் பாருங்கள் 77 சென்டிமீட்டர், எக்ஸ்பென்ஷனில் 82 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். அதில் பாருங்கள் நீங்கள் ஃபீமேலில் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். மேல் கேண்டிடேட்ஸில் நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 162.5 இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதில் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே உங்களுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அது பாருங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் பாருங்கள் 6 minutes 30 seconds நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதே நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தா 80 மீட்டர் வந்து நீங்க ரன் பண்ணணும். அது வந்து 4 மினிட்ஸ் 45 செகண்ட்ல வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுல வந்து பாருங்க 2வது ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்க குடுத்துட்டாங்க பாருங்க. உங்களுக்கு 1 ஹவர் 40 மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயே நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் உங்களுக்கு சிலபஸ்மே வந்து பாருங்க இண்டிகேட்டிவ் சிலபஸ்ன்னு இங்க கீழ குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க ஸ்டெனோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளர்க் கேட்டகரினா உங்களுக்கு டைப்பிங் இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் இத பத்திலாம் உங்களுக்கு வந்து டைப்பிங் நாலேட்ஜ் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத பத்தின டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலா வந்து இருக்க போது. ஸோ இத வச்சு தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.